சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனுடைய குணாதிசயங்களிலே ஒரு விசேஷித்த குணாதிசயம் என்னவென்றால் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற விதம் பல விதமாக இருந்தாலும் அதிலே ஒரு முக்கியமான விதம் எவ்விதமாய் இருக்கிறது என்றால், தேவன் தம்முடைய ஆசாரியர்களை கொண்டு தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே லேவி கோத்திரத்திலிருந்து ஆசாரியர்கள் ஏற்படுத்தப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கென்று கையினாலே பல நறுமணமான பொருட்களினாலே செய்யப்பட்ட அபிஷேக தைலம் அவர்களுடைய சிரசின் மீது ஊற்றப்பட்டது. பின்பு அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள், தேவனுடைய வாசஸ்தலத்திற்குள் தேவனுடைய பணியை செய்ய பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு வரும்போது நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தது போல இது நியாயப்பிரமாண முறைமையிலான ஆசாரியரை கொண்ட ஊழியம் அல்ல. இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி அழியாமையுள்ள புதிதான ஜீவன் காணப்பட்டதோ அப்படிப்பட்ட அழியாமையுள்ள புதிதான ஜீவனை உள்ளத்திலே பெற்று ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆரோனை போன்ற அழைப்பு, ஆனால் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவ ஊழியமாக இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய தேவன் ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய கனமான ஊழியத்திற்கு யாரும் தானாய் ஏற்படுகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆசாரியர்களை கொண்டு தேவன் என்ன செய்கிறார்? இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடந்த வாரத்தில் சிந்தித்தோம், யார் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, யார் இந்த அழியாமையுள்ள புதிதான ஜீவனை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து சிந்தித்தோம். அவர்கள் மனம் திரும்பினவர்களாக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாக காணப்பட வேண்டும். பின்பு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டவர்களாக இருக்க வேண்டும். முழுக்க ஞான ஸ்நானத்தை ஒரு ஆயத்தப்படியாக தேவனுடைய நீதியின் வசனங்களை தேவனுடைய ஆலோசனைகளாக கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். வசனத்தை கேட்டபோது எவ்விதமாக இருதயம் குத்துண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிறார்களோ அந்த ஆயத்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக நிறைவேறும். முழுமையாக இருதயம் சதையுள்ள இருதயமாக மாற்றப்பட்டதாக காணப்படும். இதை நாம் கடந்த வாரத்திலே சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள விசுவாசிகளின் இருதயங்களை ஆயத்தப்படுத்தும் ஒரு படியாக தான் ஞான ஸ்நானம் இருக்கிறது என்பதை வாசித்து அறிந்து கொள்கிறோம். வாசியுங்கள் அந்த வசனங்களை.
இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது அவர் என்ன செய்வார்? சகல சத்தியத்திற்குள்ளும் ஜனங்களை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். ஜனங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கக்கூடியவராக இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் இந்த புதிய ஏற்பாட்டின் சபையிலே தேவனால் நியமிக்கப்படுகிற ஊழியக்காரரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், தேவனாலே தகுதி அடைந்த ஊழியக்காரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இது ஆவிக்குரிய ஊழியம் என்று சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனால் நியமிக்கப்படுகிற ஊழியக்காரர் புது உடன்படிக்கையின் தகுதியுள்ள ஊழியக்காரர் என்று பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுவதை நாம் அந்த வசனத்திலே படிக்கிறோம். 3வது வசனத்திலே படிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஊழியக்காரராக விளங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:8 வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தை ஆவிக்குரிய ஊழியம் என்று அழைக்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு மனிதன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் ஒரு பாவ சுபாவத்தோடையே ஜீவித்து கொண்டிருப்பானே, ஆனால் ஒரு பாவியாகிய மனுஷன் மேல் தேவன் அபிஷேகத்தை என்ன செய்ய முடியாது? ஊற்ற முடியாது. ஆகவேதான் யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மனிதருடைய சரீரத்தின் மேல் அபிஷேக தைலம் வார்க்கப்படலாகாது என்று தேவன் உரைத்திருப்பதை படிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, மனிதருடைய சரீரத்தின் மேல் அபிஷேக தைலம் வார்க்கலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த மனிதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் யார்? தேவ பிள்ளைய, பாவத்திலே வாழ்கிற மனிதர்கள் மேல் தேவன் அபிஷேக தைலத்தை என்ன செய்ய மாட்டார்? ஊற்ற மாட்டார். அப்ப மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்பி முழுக்கு ஞானஸ்நானம் என்கிற ஆயத்த படிக்கு ஒப்பு கொடுத்து முழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணினவர்கள் தான் காத்திருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுகிறார்கள். அவர்கள் கல்லான இருதயம் மாற்றப்பட்டவர்களாக இருப்பார்கள், சதையான இருதயத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அவர்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தி முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். கரைதிரையற்றவர்களாக, மாசற்ற மணவாட்டியாக, மகிமையுள்ள சன்னிதானத்திலே நிலை நிற்க பண்ணக்கூடியவராக இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த புதிதான அழியாமையுள்ள ஜீவனை பரிசுத்தாவின் அபிஷேகமாக பெற்றுக்கொண்ட ஆசாரியர் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது முதலாவது என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர் என்று சொல்கிறார். அப்ப முதலாவது தேவன் ஆசாரியர்களை கொண்டு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்பினது போல இந்நாட்களிலே புதிய ஏற்பாட்டின் சபையிலே காணப்படுகிற தேவ ஜனங்களை தேவன் தம்முடைய ஆவிக்குரிய தகுதியுள்ள ஊழியக்காரரை கொண்டு ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பதை படிக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஜனங்கள், அந்த வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டுகிற ஜனங்கள் எவ்விதமாக ஜீவிக்க வேண்டும்? தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அப்ப ஆசாரியர்கள் ஆசீர்வாதத்தை உரைக்கும் போது ஜனங்கள் எவ்விதமாக காணப்பட வேண்டும்? தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய நியமங்கள் யாவையும் அவர்கள் கை கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் அவர்களுக்கு பரிகாரியாய் இருப்பார். எந்த கொடிய வியாதிகளும் வராதபடி பாதுகாப்பார். வந்தாலும் அந்த வியாதிகளிலிருந்து விலக்கி ரட்சிப்பார். அவரே பரிகாரியாய் இருந்து பரம வைத்தியராய் இருந்து எல்லா வியாதி படுக்கைகளுக்கும் நீங்களாக்க கூடியவராக இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப முதலாவது, வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுப்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசியுங்கள். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். அப்ப தேவன் ஆசாரியர்களை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்களானால் அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொண்டு வருகிறவர்களாக இருப்பார்கள். ஆசீர்வாதத்தின் மழை தேசத்திலே பெய்யக்கூடியதாக இருக்கும். மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆசாரியர்கள் உரைக்கிற வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு ஏதுவாக ஜீவிக்க கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் உண்மையான ஐஸ்வர்யமாய் இருக்கும். அதனோடைய தேவன் வேதனையை கூட்ட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்த போது அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு யாரால் கிடைத்ததென்றால் கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்ததாய் இருந்தது. அவருக்கு ஒரு மகன் ஈசாக்கை கொடுத்தது கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் இருந்தது. அவருடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தது கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருந்தது. தெய்வ பிள்ளையே, தேவன் அதனுடைய கூட வேதனையை கூட்டவில்லை. அப்ப நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த ஆபிரகாமை கர்த்தாவே நீர் எவ்விதமாக உம்முடைய நன்மையினாலே ஆசீர்வதித்தீரோ அவ்விதமாக நாங்கள் வேதனை இல்லாத உம்முடைய நல்ல நன்மைகளை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டின் மேல் உன் கையை போடாதே. அப்ப பாருங்க, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடியினால்தான் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஆகவே தேவன் அவருடைய குமாரன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். தெய்வ பிள்ளையே, ஆபிரகாமுடைய சந்ததியை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். வாசியுங்கள். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்ப ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் யாருடையது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது ஐஸ்வர்யமாய் இருக்கும். அதனுடைய தேவன் வேதனையை கூட்டார். அப்ப ஆபிரகாம் எப்படி அந்த வாக்குத்தத்தத்திற்கு பங்குள்ளவராக மாறினார்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார்.
தெய்வ பிள்ளையே, உங்களுடைய ஜீவியத்திலும் வியாதி பலகீனங்களுக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக ஜீவிப்பீர்களாக. தேசத்திற்கு ஆசீர்வாதமான மழை பொழிவதற்கு ஏதுவாக கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பீர்களாக. அது மாத்திரமல்ல, நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வீர்களாக. தேவனுக்கே எல்லா சூழ்நிலைகளிலேயும் பயந்து ஜீவிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தேவனுக்கு சிநேகிதர்களாக காணப்படுவீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சங்கீதம் 128 சங்கீதத்திலே படிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற குடும்பம் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தன் கைகளின் பிரயாசங்களை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவனுடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு வரும் சமாதானத்தையும் காண்பாய். அப்ப நீங்க கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது மெய்யாகவே கர்த்தர் ஆசாரியர்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் கர்த்தரால் கிடைக்க பெற்ற ஆசீர்வாதமாய் இருக்கும். அதனுடைய தேவன் வேதனைகளை கூட்ட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யாரும் உங்கள் குடும்பத்தை பார்க்கும் போது எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தேவனுக்கு பயந்து தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நடக்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் உபாகமம் 28 அதிகாரத்துல கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு ஜீவிக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டாகும் என்பதை குறித்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் அப்படி தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் ஜீவிப்பீர்களானால் எப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் உண்டாகும் என்று அந்த 14ஆம் வசனத்திற்கு பிறகு எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் படித்து அறிந்து கொள்ளலாம். ஆகவே தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆசாரியர்கள் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் அந்த நன்மைகளை உங்கள் ஜீவியத்திலே கொடுக்கும்படியாக நீங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி ஜீவிப்பீர்களாக. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆசாரியர்கள் உரைக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவைகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுவீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை நன்மையாலே தேவனாலே முடிசூட்ட முடியும். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏழை எளியோருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை ஏழை எளியோருக்கு செய்ய வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை, விதவைகளுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நீங்கள் கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காகவும் வானத்தின் பலகணிகளை திறப்பார். வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுவார். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு குறைவு வராது, உங்களுக்கு நிறைவு உண்டாகும். அநேகர் தேவனுக்கு கொடுக்காமல் இருப்பதினால்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடிய வியாதிகள், தெய்வ பிள்ளையே கர்த்தருக்கு பயப்படாமல் ஜீவிக்கக்கூடிய நிலை, உலக பிரகாரமான ஆசாபாசங்கள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துவது. ஆகவே அவர்களுடைய வருமானம் எல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பது கிடையாது. நான் இந்த தசம பாகத்தை பற்றியெல்லாம் அதிகமாக பேசுறது கிடையாது. ஆனால் நம்ம சபையில் இருக்கிறவங்க தங்களால் முடிந்த அளவிற்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நீங்கள் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஊழியக்காரர் உங்கள் வீட்டிற்கு வருகிறாரா, அந்த ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஒரு சாரிபாத் விதவையின் வீட்டிலே எலியா தீர்க்கதரிசி பிரவேசித்த போது அவளிடத்திலே பாத்திரத்திலே கொஞ்சம் மாவுதான் இருந்தது, ஒரு பிடி மாவுதான் இருந்தது. ஆனால் எலியா தீர்க்கதரிசி சொன்னார், முதலாவது ஒரு அடையை சுட்டி எனக்கு கொடு என்று சொன்னார். அந்த சாரிபாத் ஊர் விதவை உடனடியாக கீழ்ப்படிந்தாள். அந்த ஊழியக்காரருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தினாள். அந்த ஊழியக்காரருக்கு சுட்டு கொடுக்க வேண்டிய அப்பத்தை தியாகம் பண்ணி தனக்கென்று வைத்திராமல் கொடுத்த போது அந்த ஊழியக்காரர் மூலமாக ஆசீர்வாதம் அந்த விதவையின் வீட்டிற்குள் கடந்து சென்றது. அவளுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. பானையிலே மாவும் கலசத்திலே எண்ணெயும் நிரம்பி வழிய செய்தார். நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கவனமாய் கேட்டு அதை கை கொண்டு தேவனுக்கு முன்பாக செம்மையாக நடப்பாயானால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகக்கூடியதாக காணப்படும். வாசியுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசியுங்கள். உன் பொருளாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் பொருளாலும் உன் விளைவின் பொருட்களினாலும் தேவனை கனம் பண்ணு. அல்லேலூயா. நீங்கள் கிராமப்புறங்களில் போனா உங்களுக்கு தெரியும், அவங்க வளர்க்கிற கோழி முட்டை போட்டால் முதல்ல போடுற முட்டையை அவங்க எங்கே கொண்டு வந்து வைப்பாங்க? பலிபீடத்தில் கொண்டு வந்து வைப்பாங்க. ஒரு மரம் வளர்க்குறாங்க, முருங்கைக்காய் மரத்தில் முதல்ல ஒரு முருங்கைக்காய் வந்தால் முதற் பலனை கொண்டு வந்து எங்கே வைப்பாங்க? பலிபீடத்தில் வைப்பாங்க. கிராமப்புறங்களில் அப்படி அவர்கள் என்ன செய்வார்கள்? முதற் பலனை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைப்பாங்க. அதுபோல நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம், பொருட்கள், இவைகளிலெல்லாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை முதற் பலனை தேவனுக்கு கொடுக்கும் போது மீதி உள்ள 90% உங்களுக்கு தேவனாலே அது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். வாசியுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். மனதிலே நிர்ணயித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆபிரகாம பாருங்க, ஈசாக்க பலிபீடத்தில் கிடத்தின போது உற்சாகமாக ஒப்பு கொடுத்தார். அதனால என்ன நடந்தது? வானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததிகளை கொடுக்க தேவனால் முடிந்தது. உங்கள் கீழ்ப்படிதலுக்கு பலன் உண்டு, உங்கள் தியாகத்திற்கு பலன் உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் குறைவுகள் நீங்கும். தேவனுக்கு பயந்து ஜீவியுங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவியுங்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுங்கள். தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற குடும்பமாக காணப்படுவீர்களானால் உங்கள் பின் சந்ததிகளும் தேவனால் கனி கொடுக்கக்கூடிய சந்ததிகளாக இருக்கும். மெய்யாகவே சொல்லுவீர்கள், கர்த்தர் சீயோனிலிருந்து எங்களை ஆசீர்வதித்தார் என்பீர்கள். சூனேமியாளுடைய வீட்டிலே ஒரு தேவ மனிதனாகிய எலிசா கடந்து செல்கிறார். அந்த சூனேமியாள் பார்க்கிறாள், எலிசா ஒரு பரிசுத்தவான் என்பதை காண்கிறாள். ஆகவே தன்னுடைய வீட்டின் மேலறையிலே ஒரு ஹல்லேலூயா நாற்காலி, ஒரு மேஜை, ஒரு குத்து விளக்கெல்லாம் வைத்து ஊழியக்காரரை கனப்படுத்தக்கூடிய விதத்திலே ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் அந்த ஊழியக்காரராகிய எலிசா தீர்க்கதரிசியினுடைய உள்ளம் எப்படி இருந்தது? இந்த சூனேமியாள் இவ்வளவு தூரம் என்னை கனப்படுத்துகிறாளே, இவளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கக்கூடியதாக காணப்பட்டது. அறிந்து கொண்டார் எலிசா தீர்க்கதரிசி அவளுக்கு பிள்ளை இல்லை என்று. ஆகவே ஆசீர்வதித்தார். ஒரு ஊழியக்காரர் மூலமாக உரைக்கப்பட்ட ஆசீர்வாதம் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தேவன் கொடுப்பதற்கு ஏதுவாக அமைந்தது. தெய்வ பிள்ளையே, நீங்கள்
தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்கும் போது, ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஊழியக்காரருக்கு செலுத்தும் போது, நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில என்ன தேவைகள் என்பதை அறிந்த தேவன் அதை ஏற்ற வேளையிலே ஆசீர்வாதமாக அருளுவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி அடைந்திருப்பார்கள் என்கிற வேத வசனம் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அவள் சொன்னாள், எனக்கு எல்லாம் இருக்கிறது, நீர் போய் எந்த ராஜாவினிடத்திலும் எனக்காக பேச வேண்டாம், எந்த சேனாதிபதியினிடத்திலும் எனக்காக போய் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன வேளையிலையும், ஆனா அந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய உள்ளமோ அவளுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, அந்த குறை நீங்குச்சுன்னா அவள் திருப்தி அடைந்து விடுவாள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். அந்த திருப்திகரமான நன்மையை அடைய செய்தார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுக்கும் போது உங்கள் குடும்பத்திலே உண்டாயிருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கும். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே பையன் இறந்த போது அதே தீர்க்கதரிசி ஜெபித்து உயிரடைய செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அன்னாள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தாள், தீர்மானம் பண்ணினாள். அதனால் என்ன நடந்தது? அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சிக்க கூடியதாக இருந்தது. ரட்சிப்பின் பாடல் அன்னாளுடைய வாயிலே பிறக்கக்கூடியதாக இருந்தது. அவள் ஒரு சாமுவேலை, ஒரு முதல் பலனை தேவனுக்கென்று கொடுத்தபடியினால் 3 குமாரரையும் பின்பு 2 குமாரத்திகளையும் தேவன் அன்னாளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு, வறுமை அடைவாரும் உண்டு. வாரி இறைப்பாங்களாம், ஆனா அவங்களுக்கு பெருகி கொண்டே போகுமா? சொல்லுவாங்கல்ல, இறைக்கிற கிணறு ஊறிக்கிட்டே இருக்குமா? அது மாதிரி பிசினிதனம் பண்ணாம, கணக்கு பார்க்காம, உற்சாகத்தோடு நான் தேவனுக்கு இதை செய்வேன்னு சொல்லி யாரு முழு இருதயத்தோடு தேவனுக்கு என்று கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் குறைவே வரவிட மாட்டாரான். ஆனா பிசினிதனம் பண்ணி குறைந்து போகிறவர்களும் உண்டா? இந்த பிசினிதனம் பண்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஐயோ, நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்தா என்ன பண்ணுவேன் நான், இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்து வைப்போம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொஞ்சம் சேர்த்து வைப்போம் நமக்குன்னு சொல்லி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்காம சேர்த்து வைப்பாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன வந்துடும்? அப்படி வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதான் பிசினிதனம் பண்ணி குறைந்து போகிறவர்களும் உண்டு. இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய். நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் நீங்க போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் அசால்ட்டா என்ன செஞ்சிருவாங்க, போட்டு விட்டுருவாங்க. நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க, போதும் 2 நாள் வீட்டிலே வச்சே பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க. போதும், இனி கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணவங்க இருக்காங்க. பிசினிதனம் பண்ணி குறைவுபட்டவர்களும் உண்டு. தெய்வ பிள்ளை, அதனால நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை, திக்கற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறவர்களாக இருப்போமே ஆனால் தேவனுடைய பிரமாணத்தின்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் இருப்போம். தேவன் வீண் செலவுகள் வராதபடி பாதுகாப்பார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு என்று 3 காரியங்களை செய்தார்கள். ஒன்று என்ன தெரியுமா? முதற் பேரு, 2வது முதற் பலன், 3வது தசம பாகம். இந்த 3ஐயும் கர்த்தருக்கு என்று செலுத்துகிறவர்களாய் இருந்தார்கள். நீங்களும் ஒப்பு கொடுங்க, கர்த்தாவே முதற் பேரை யாருக்கு கொடுக்கிறேன்? உமக்கென்று அர்ப்பணம் செய்கிறேன். முதற் பலனை யாருக்குன்னு கொடுக்கிறேன்? உமக்கென்று கொடுக்கிறேன். தசம பாகத்தை யாருக்குன்னு கொடுக்கிறேன்? உமக்கென்று கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆசாரியர்கள் மூலமாக உரைக்கப்படுகிற வாக்கு எங்கள் குடும்பத்திற்கு மேன்மையாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயமாகவே தேவன் தம்முடைய வசனத்தின்படி உங்களை மேன்மையாக்குவார். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நீங்க வாஸ்து அறியணும்னா யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த வசனங்களை எல்லாம் வீட்டில்
வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு 3 காரியங்களை கொடுத்தார்கள். முதற் பேறு, முதற் பலன், தசம பாகம். இதை கொடுத்தபடியினால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். இரண்டாவது என்ன? உங்களை காக்க கடவர். தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். ஆசாரியர்கள் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அன்றைக்கு நோவா பிரசங்கம் பண்ணினார். ஆனால் அந்த பிரசங்கத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தையும் பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். சோதோமின் அழிவிலிருந்து கர்த்தரால் லோத்தை ரட்சிக்க முடிந்தது. ஆனால் கீழ்ப்படியாத ஜனங்களை என்ன செய்ய முடியவில்லை? காப்பாற்ற முடியவில்லை. இன்றைக்கு ஆசாரியர்கள் மூலமாக தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது ஜெபியுங்கள், கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பு எங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதாக. அந்த லோத்தை ரட்சித்த தெய்வமே, அந்த நோவாவையும் குடும்பத்தையும் பாதுகாத்த தெய்வமே, அவ்விதமாக தேவ பக்திக்குரியவர்களாக வாழச் செய்தருளும் என்று சொல்லி ஜெபியுங்கள். உம்முடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக என்று சொல்லி ஜெபியுங்கள். அன்றைக்கு திரள் கூட்ட ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் பாவம் செய்து அக்கிரமங்களிலே மரித்து கிடந்த போது லோத்தோ தேவனுடைய பார்வையிலே தேவ பக்திக்குரியவனாக இருந்தான். தேவ பக்திக்குரியவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். தாவீதிற்கு விரோதமாக பல கஷ்டங்கள் வந்தது. ஆனால் தேவன் தாவீதை பாதுகாத்தார், மந்தையை பாதுகாத்தார். ஒரு தரம் சிங்கம் வந்தது, அவர் சொல்லுகிறார். இன்னொரு தரம் கரடி வந்தது, இன்னொரு தரம் கோலியாத் வந்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் தாவீதிற்கு பாதுகாப்பை கொடுத்தார், மந்தைக்கு பாதுகாப்பை கொடுத்தார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை விளங்க பண்ணினார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருந்தது. நீதிமான் அதற்குள் சுகமாய் இருக்கக்கூடியவனாய் இருந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், மரணத்திற்கும் தனக்கும் 1 அடி தூரமே உண்டாயிருந்ததாக குறிப்பிடுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் கூட தாவீதை தேவன் கைவிடவில்லை. தேவ பிள்ளையே, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. தாவீதினுடைய இருதயம் எப்படி இருந்தது? தேவனை பற்றின ஒரு உத்தம இருதயமாக இருந்தது. தேவனுக்கு உகந்த இருதயமாக இருந்தது. தேவனுடைய சித்தம் செய்வதற்கு ஏதுவான இருதயமாக இருந்தது. வாசியுங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எப்படி உலாவிக் கொண்டிருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க உத்தம இருதயத்தோடு காணப்படும் போது கர்த்தர் சொல்வார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்வார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 4, 5, 6 வசனங்களை வாசித்து பாருங்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 4ஆம் வசனம், அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? பாதுகாப்பை கொடுப்பார். எந்த தீங்கும் அணுகாதபடி காப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுவதாக அறிவிப்பார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கின தேவன் உங்களையும் எல்லா எகிப்தின் வல்லமைகளில் இருந்தும்
பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் எல்லா பிசாசின் வல்லமைகளையும் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொடூரமானவர்களின் சீரல், கொடூரமானவர்களின் சீரல், மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், பெருவெள்ளத்தை போல இருக்கலாம். நீர் ஏழைக்கு பலனும், ஆனால் கர்த்தர் எப்படி இருப்பார்? ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விசேஷித்த பிரகாரமாக பாதுகாக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, தேவனுக்கு தகுதியான எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதற்காக தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக மாறுகிறார், பலனாக மாறுகிறார், துணையாளராக மாறுகிறார். துன்பப்படுகிற வேளைகளிலே அனுபவிப்பீர்கள், கர்த்தர் உங்களை கைவிடவில்லை என்று சொல்லுவீர்கள், தேவன் என்னோடு இருந்தார் என்று. பிரைஸ் தி லார்ட். ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடவில்லை என்று சொல்லுவீர்கள். என் பக்கத்திலே 1000 பேர் விழுந்தார்கள், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தார்கள், ஆனால் அது ஒன்றும் என்னை அணுகவில்லை என்று சொல்வீர்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களும் நீதிமான்களாக வாழ்ந்தபோது அநேக துன்பங்கள் வந்தது, ஆனால் கர்த்தர் அவைகளிலிருந்தெல்லாம் எங்களை விடுதலையாக்கி ரட்சித்தார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனே நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீ வருகையிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படிதான் தாவீதனுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். காடுகளை கடக்க வேண்டியது இருந்திருக்கலாம், மலைகளை கடக்க வேண்டியது இருந்திருக்கலாம். தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்த பொல்லாதவர்களின் கூட்டம் தாவீதை நெருங்க முடியவில்லை. தேவப்பிள்ளை, அப்படி கர்த்தர் அவருடைய சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் உங்களை நிரப்புவார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தாவீதின் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே பெலிஸ்தேரின் ராஜாவாகிய ஆகீஸ் தாவீதை அழைத்து கொடுத்த சாட்சி என்ன? அங்கே படிக்கிறோம். 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடே போக்கும் வரத்துமாய் இருப்பது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பையும் காணவில்லை. அப்படியானால் தாவீதோடு கர்த்தர் இருந்ததை ஆகீஸ் கண்டபோது, அவன் ஒரு உத்தமனாக இருப்பதை கண்டபோது, தேவன் தாவீதனுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பதாக அவர் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதையை செவையாக்குவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை தான் சோதனையினின்று என்ன செய்வார்? ரட்சிக்க கூடியவராக இருப்பார். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்க என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். தேவ பக்தியாய் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை தேவன் எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி ரட்சிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
அது ஆசாரியன் மூலமாக உரைக்கப்படுகிற நல்வார்த்தைகளாக இருக்கிறது. அப்ப நீங்க சொல்லணும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறடிக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், காலை தள்ளாட விட மாட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அது என்ன பகலிலே வெயிலாகிலும்? உங்களுக்கு தெரியும், வெயிலின் உஷ்ணம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தாண்டி போகுமானால், மிகவும் உஷ்ணமாக காணப்படுமே ஆனால் உடனே தலை வலிக்க ஆரம்பிக்கும். பகலின் உஷ்ணத்திற்கு தேவன் விலக்கி காப்பார். அது மட்டும் இல்ல, இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது. அது என்னங்க இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை? யாருக்காவது அதுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கா? இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நானும் கூட அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தேன். தெய்வ பிள்ளையே, இந்த இரவிலே காணப்படுகிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த நிலவினாலே சந்திர ரோகம் உண்டாகுமாம். சந்திர ரோகம், அதான் பைபிள்ல படிக்கிறோம், அவன் சந்திர ரோகியாக கொடிய வேதனைப்படுகிறான், தீயிலேயும் தண்ணீரிலேயும் விழுந்து விடுகிறான், அவனை குணமாக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்துல மன்றாடினார்கள். அந்த சந்திர ரோகம் என்கிற வியாதி எப்படிப்பட்டது என்றால், மனதளவிலே வருகிற வியாதியாக காணப்படுகிறது, நரம்புகளிலே உண்டாகிற பிரச்சனைகளாக இருக்கிறது. மனதிலேயும் நரம்பு மண்டலத்திலேயும் வருகிற பிரச்சனை தான் சந்திர ரோகமாக இருக்கிறது. நீங்கள் அதை குறித்து வேதாகமத்திலே படிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே படிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கலாம். ஆங்கிலத்திலே அது மூன் ஸ்ட்ரக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைய மூன் ஸ்ட்ரக் அது என்ன செய்யும் என்றால், இரவிலே உண்டாகிற பாதிப்பு எதிலே காணப்படும் என்றால் மனதிலேயும் நர்வஸ் சிஸ்டத்திலேயும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும். அதிலிருந்து தேவன் என்ன செய்வாராம்? பாதுகாப்பாராம். சந்திர ரோகத்திலிருந்து தேவன் என்ன செய்வாராம்? பாதுகாப்பாராம். தொடர்ந்து அந்த 121ஆம் சங்கீதத்தை வாசிங்க. கர்த்தர் இப்படியாக உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எழும்பி நிற்போமா? தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை அடுத்த வாரத்திலே சிந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர் என்று சொல்லப்பட்டது. ஆசாரியர்கள் மூலமாக தேவன் தம்முடைய வாக்கை நன்மைக்கு ஏதுவாக உரைக்கும் போது அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக கேட்ட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுங்கள். தெய்வ பிள்ளையே, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது, தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளை கொடுத்து ஜீவிக்கும் போது, தேவனுடைய பார்வையிலே உத்தம இருதயத்தோடு காணப்படும் போது, பொல்லாப்பு ஒன்றும் உங்கள் ஜீவியத்திலே இல்லை என்கிற அனுபவத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையிலே கர்த்தரோடு நடக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கிறவராக இருப்பார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் ஐயம் மிகுந்ததோ காலத்து ஆவி குறைந்ததா, சத்துருவை வெண்ணை என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை உண்டனக்கு
என்னென்ன காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டுமோ, இன்னும் என்னென்ன காரியங்களிலே விசுவாசத்திலே பலன் கொள்ள வேண்டுமோ, என்னென்ன காரியங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டியது இருக்கிறதோ, அதெல்லாம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக செய்து கல்லான இருதயத்தை மாற்றி சதையான உள்ளத்தை கொடுத்து மெய்யாகவே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தோடு வாழச் செய்து ஆசாரியர்கள் மூலமாகவும் உரைக்கப்படுகிற நல்வார்த்தைகள் ஆசீர்வாதத்திற்கும் பாதுகாப்பிற்கும் ஏதுவானதாக காணப்படும்படியாக ஜீவியத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பாதுகாப்பையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே ஆசாரியர்கள் மூலமாக தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பெற்றுக்கொண்டோம் என்கிற ஆண்டவரே வசனத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தேவனோடு உள்ள உடன்படிக்கையில் உண்மையாய் இருந்து தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் கட்டளைகளை கை கொள்கிறவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து ஜீவித்து கீழ்ப்படுதல் உள்ளவராய் இருந்தது போல ஆபிரகாமுக்கு கிடைத்த சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தரால் வந்தது போல, ஆபிரகாமின் சந்ததியினர் பெற்ற ஆசீர்வாதங்கள் கர்த்தரால் வந்தது போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுடைய சந்ததிகள் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களும் உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அதற்கு ஆண்டவரே நாங்கள் உடன்படிக்கையை நாங்கள் கை கொண்டு உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே. அதே போல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவர்களை நாங்கள் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு கொடுப்பதன் மூலமாய் நாங்கள் நிறைவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. சூனேம் ஊராளாகிய ஸ்திரீ மற்றும் சாரிபாத் விதவை அன்னாள் இவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவர்களை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் ஆண்டவரை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இஸ்ரவேலர்கள் முதற் பலன் தசம பாகத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பு என்னும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு அருளி செய்வீராக. லோத்து, நோவா, தாவீது இவர்கள் எல்லாம் ரட்சித்து பாதுகாத்த தேவன் இந்த பொல்லாத மாயையான உலகத்திலே பாவங்களும் பாரங்களும் நெருக்கி நிற்கிற அந்த உலகத்திலே நாங்கள் அதிலே ஆண்டவரே வீழ்ந்து இடறி விழுந்து விடாமல் ஆண்டவரே நம்முடைய ரட்சிக்கிற கரம் நம்முடைய பாதுகாக்கிற கரம் விசுவாச பிள்ளைகளாகிய எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் போதகர் குடும்பங்களையும் ஆண்டவரே பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பொல்லாப்புகளுக்கும் மாயைகளுக்கும் நாங்கள் தப்பித்து கொண்டவர்களாய் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று நாங்கள் மகிழ ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படியே இன்றைய நாளில் புறப்பட்டதான இந்த வசனத்திற்கு ஆண்டவரே எங்கள் சபையாரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை சோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நீர் எப்படி ஆசாரியர்களை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறீர் என்றே அறிந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்பி ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே ஞானஸ்தானத்தை பெறுவீர்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெறுவீர்கள் சொல்லப்பட்டது போல சோத்திரம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் ஒரு மறுரூபம் காணப்பட்ட ஆண்டவரே பரிசுத்த அபிஷேகத்தை இன்னமுமாய் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அந்த ஆவியானவர் தாமே எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்தும்படியாய் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் எடுத்து போட்ட ஆண்டவரே தேவ அபிஷேகத்தால முற்றுமாய் எங்களையும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க தயவுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அதே போல அந்த அபிஷேகத்தின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் உண்மையாய் செவி கொடுத்து ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளின்படி நடந்து உம்முடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ளும் போது ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வியாதி இல்லாத ஜீவியத்தை எங்களுக்கு நீங்க தருவேன் என்று சொன்னீரே தகப்பனே. அதை அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாத்திரமாய் மாற்றும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தையிலே உண்மையாய் நடக்க ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அதன் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதையிலே நடக்கும்போது எங்களுடைய தேசத்துக்கு நீங்கள் சேமத்தை கட்டளையிடுவர்களாய் காணப்படும்
பயப்படுகிறவர்களாய் இருக்க தயவுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஏசப்பா அந்த காலத்துல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாயும் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அன்று ஆபிரகாமை ஆண்டவரே நீர் எப்படி ஆசீர்வதித்தீரோ ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறவன் என்று ஆண்டவரே நீர் சாட்சி கொடுத்தீரோ அதே போல ஆண்டவரே நீரும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாய் காணப்பட எங்களுடைய ஜீவியமானது காணப்பட நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது நிமித்த ஆண்டவரே நீர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் எங்களுக்கும் எங்கள் தலைமுறைக்கும் ஆண்டவரே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உம்மாலே வருகிறது என்று ஆண்டவரே நாங்கள் அறிந்து ஆண்டவரே அதை மாத்திரம் பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனையை கூட்டாத ஆசீர்வாதம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்வர்களாய் காணப்பட ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அதே போல ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையாய் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா விசனமாயும் அல்ல கட்டாயமாய் அல்ல தகப்பனே உற்சாகமாய் கொடுக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டது போல சாரிபாத் விதவை ஆண்டவரே சோத்திரம் சூனேமியால் அண்ணாலை நீர் எப்படி ஆசீர்வதித்தீரோ அதே போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் முதற் பேரானாலும் முதற் பலனாலும் ஆண்டவரே தசம் வாங்கல்னாலும் உம்மை கனம் பண்ண நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்று ஆபேல் என்படி தன்னுடைய முதற் பெண்ணாலோ உம்மை கனம் பண்ணினாலோ அதே போல நாங்களும் கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் அதே போல ஆண்டவரே நாங்கள் ஏழை எளியோருக்கு கொடுக்கிறதிலும் நாங்கள் உண்மையாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் தனக்கானவர்கள் அல்ல பிறக்கானவர்களை நோக்குவானாகன்னு சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருத்தரும் பிறக்கானவர்களை நோக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கிறிஸ்து இயேசு இந்த சிந்தையை எங்களிலும் இருக்க கடவுள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கணும் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நீ எங்களை காக்கிற தயவுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. நாங்களும் ஆண்டவரே உத்தும இதயத்தோடு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறதுக்கு ஏதுவான ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அப்படியான ஜீவம் எங்களுக்குள்ளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்று தாவீதை நோவாவை ஆண்டவரே லோத்தை எப்படி பாதுகாத்தீரோ அதே போல ஆண்டவரே எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் உம்முடைய பாதுகாவல் உண்டாயிருப்பதற்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறான் சொல்லப்பட்டது போல நாங்களும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தேவ பக்தி உள்ளவர்களாய் காணப்பட அதுல எந்த குறையும் காணாதபடிக்கு இருக்க நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முடிவிலே நாங்கள் சாட்சி சொல்ல ஆண்டவரே கர்த்தர் எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் ஆசீர்வதித்து காத்தார் என்று சொல்ல ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தரும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே எப்பொழுது உம்முடைய வருகை இருக்குமா ஆண்டவரே நாங்களும் எங்கள் குடும்பம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நோவா குடும்பம் காக்கப்பட்டது போல நாங்களும் எங்கள் குடும்பமாய் காக்கப்பட சபையாய் காக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசுநாமம் ஜெபிக்க எங்கள் ஜீவனில் அல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கத்தாவே. இந்த காலை வேலைக்காக நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் அப்பா இம்மட்டம் நீர் எங்களோட கூட இருந்த எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்த நம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் உம்மை தவிர வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. வானத்தின் கீழே பூமியின் மேலே உம்முடைய நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் இல்லை ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர் உம்மை போல வேறு தேவன் இல்லை. நீர் நிகரில்லாத தேவன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியாக தந்த இந்த மேலான தருணத்திற்காக தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோங்க தாவே. அப்பா நீர் மட்டும் ஆண்டவரே வழி நடத்த நம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி. ஆராதனை ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதித்து நடத்தினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. வார்த்தைகளால் எங்களை போஷித்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவரே நீர் சீர்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 1 30 60 100 பலன் கொடுக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு உடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தை நீர் சோதித்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அவர்கள் தேவைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் வர முடியாமல் தடைப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே வரும் நாட்களில் கொண்டு சேர்த்தரலும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவரே ஆத்துமாக்களால் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 4 திசைகளிலும் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்களும் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை ஆண்டவரே கண்டு கொள்ளவும் ஆண்டவரே
ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஆராதனையில் பங்கு கொள்ளவும் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இவர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. போதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்தலும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளைவீராக ஆண்டவரே. அப்பா எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா. உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே எல்லா சபைகளிலும் இறங்கட்டும் ஆண்டவரே, ஊழியங்களில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் நக்கினி எல்லா ஊழியங்களிலும் போடப்படுவதாக ஆண்டவரே. ஆளுகை செய்யும் பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் எந்த தீங்குகளோ ஆண்டவரே, ஆபத்துகளோ விபத்துகளோ ஆண்டவரே, மோசங்களோ ஆண்டவரே அப்பா, இயற்கையின் சீற்றங்களோ ஆண்டவரே சேதப்படுத்தாதபடி பாதுகாத்தரலும் ஆண்டவரே. கொள்ளை நோய்களினால் எந்த சேதங்களும் வராதபடி பாதுகாத்தரலும் ஆண்டவரே. வெயிலினால் எந்த சேதங்களும் வராதபடி பாதுகாத்தரலும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பீராக ஆண்டவரே. பெங்களூரு பட்டணத்தில் ஆண்டவரே குடி தண்ணீருக்கு ஆண்டவரே பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா அந்த பஞ்சத்தை மாற்றுவீராக ஆண்டவரே. தேவையான ஆண்டவரே அப்பா குடி தண்ணீரை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அவனமா எந்த பட்டணத்திலும் ஆண்டவரே, எந்த ஊரிலும் ஆண்டவரே குடி தண்ணீருக்கு பஞ்சம் வராதபடி பாதுகாப்பீராக ஆண்டவரே. ஜனங்களுக்கு எந்த கொடிய நோயும் வராதபடி பாதுகாப்பீராக ஆண்டவரே. கொள்ளை நோய்கள் எதுவும் வராதபடி பாதுகாத்தல் ஆண்டவரே. பூமி அதிர்ச்சிகள் வராதபடி பாதுகாத்தல் ஆண்டவரே. சுனாமி வராதபடி பாதுகாத்தல் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்கள் தேச தலைவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நடைபெற இருக்கும் தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த மாதம் 19ஆம் தேதி ஆரம்பித்த ஆண்டவரே, ஜூன் 1ஆம் தேதி வரை நடக்க இருக்கும் தேர்தலுக்காக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. 543 தொகுதிகள் ஆண்டவரே. ஒவ்வொரு தொகுதியிலும் உம்முடைய தூதரை அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே திறப்பின் வாசலில் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் தேசத்தில் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் தேசத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தூதரை அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தொகுதியும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேர்தலை நடத்தும் ஆண்டவரே. தேர்தல் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நேர்மையாய் தங்கள் கடமைகளை செய்ய கிருபை செய்வீராக ஆண்டவரே. எந்த முறைகேடுகளோ எந்த ஃப்ராடுகளோ பண்ணாதபடி ஆண்டவரே நேர்மையாய் அந்த எலெக்ஷனை நடத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேர்தலில் நிற்கும் ஒவ்வொரு அப்பா ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே தலைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சித்தமான தலைவர்கள் ஜெயித்து ஆட்சி அமைக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உமக்கு சித்தமான தலைவர்களை ஏற்படுத்துவீராக ஆண்டவரே. ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு தொகுதியிலும் உமக்கு சித்தமான தலைவர்கள் ஜெயித்து ஆட்சி அமைக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த எலெக்ஷனுக்காக ஆண்டவரே செய்யப்படுகிற மந்திரங்கள், பில்லி சூரியங்கள் ஆண்டவரே, யாகங்கள், வேள்விகள் ஆண்டவரே, பூஜைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நிர்மூலமாய் போவதாக ஆண்டவரே. எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கட்டுகிறோம் ஆண்டவரே. ஓ எந்த அந்தகார சக்திகளும் தலை தூக்காதபடி அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே காலின் கீழ் மிதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆண்டவரே உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்கள் தேசத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உம்முடைய வல்லமையை காண்பியும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஜெபங்கள் செய்யப்படுகிற ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேர்தலில் அது ஆண்டவரே உம்முடைய பதில் எங்களை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தை உம்முடைய தேசமாக மாற்றுவீராக ஆண்டவரே. எங்கள் தேசம் உம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுவதாக ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கம், எல்லா குற்றங்களையும் ஆண்டவரே மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தினுடைய எல்லா கிரமங்களையும் மன்னித்து ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை சேமத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதேவனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றோ சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவன் அடைக்கலமே கோட்டை போடுவார்.
இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இந்த வசனத்தின்படி ஆசாரியர்கள் உரைக்கிற வார்த்தைகள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர்கள் என்கிற வாக்கியம் கேட்ட சத்தியத்தின்படியே உங்களுடைய ஜீவியத்திலே நன்மைக்கு ஏதுவாகவே நிறைவேற தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன்.